கடலினுள் நாய் நக்கியாங்கும் கருணைக் கடலின் உள்ளம் விடலறியேனை விடுதி கண்டாய் விடலில் அடியார் உடல் இளமே மன்னும் உத்தர கோசமங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே. சிற்றம்பலம் அரர்ம பார்வதீபதே அரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம் பொழியான திருமேனி உமிழ் ஞானம் மிகமேவம் கைஞானவர் ஞான கடல் மரமாமல் அழிதாழும் மலை தூவும் அழியார்கள் முயமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. தில்லை புத்தபெருமான் திருவடிகளை சமயப்பட்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடிய பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை நாம் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பாடலாக 13வது பாடல் நீத்தல் என்பதாக இந்த பிரபஞ்சம் என்பது மாயையின் காரியமாக அமைந்து உள்ளது. இந்த மாயா காரியங்களை விலக்குதல் பிரபஞ்ச வைராக்கியம் என்றுதான் அங்கே கருத்துரை அமைந்துள்ளது. பிரபஞ்சம் என்பது உலக காரியம். உலகம் என்பது இறைவனால் மாயை என்ற ஜடப்பொருளிலிருந்து உயிர்களின் அனுபவம். உயிர்கள் இன்றைக்கு உடலோடு கூடி அனுபவம், உடல் மூலமாதான் கருவிகள் மூலமாதான் அனுபவிக்குது. அந்த அனுபவத்தை பெற வேண்டும். எதற்காக? வினைகள். இந்த வினைகளை எல்லாம் நீக்கும் வண்ணமாகவும் உயிர் அறிவிலே இருக்கும் அந்த மலம் இருள் அது நீங்கும் வண்ணமாகவும் பக்குவ நிலையை உயிர்கள் அடையும் வண்ணமாக இங்கே இறைவன் எம்பெருமானால் தரப்பட்ட பிரபஞ்சம். இறைவன் தானே கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க அனுபவிக்கிறது தானே கொடுத்திருக்கிறார். உடம்ப கொடுத்திருக்கிறார், நல்ல வசதிகள் கொடுத்திருக்கிறார், வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார், நல்லா அனுபவிக்க கூடிய வயசு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கொடுத்துட்டு அனுபவிக்காதன்னு சொல்றீங்களே, நல்லா இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அனுபவம், ஆனா அனுபவிக்க வேண்டும். எப்படி அனுபவிக்க வேண்டும்? இறைவனால் கொடுக்கப்பட்டது, இது இறைவனால் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு அனுபவம். இது வர்றதுதான் கஷ்டம். அனுபவிக்கிறது என்னவோ நம்ம அனுபவிப்போம். இது இறைவனால் கொடுக்கப்பட்டது. என்னுடைய வினைகளுக்கு ஏற்றாற் போல அந்த இறைவனை நினைத்தல் வழிபடுதல் விட்டு பிரியாது சொல்லப்போம். எல்லா நிலையிலும் இது தான் வரணும்னு நம்ம அருளாளர்கள் சொல்றாங்களே ஒழிய உலகத்தை விட்டுட்டு போயிரு, உடலை விட்டு போயிரு, உறவுகளை விட்டுட்டு போயிரு யாருமே நம்முடைய சைவம் அப்படி சொல்லவில்லை. ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லியிருக்க. அதனால்தான் நம்ம ஞானசம்பந்த பெருமான்னா பாருங்க, காவி உடை கூட உடுத்திருக்க மாட்டார். வெண்மையான உடை. அதாவது 6ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில இவங்க வந்தாங்கன்னா அதுக்கு முந்தி இருந்த காலம் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தில் சமணர்களும் புத்தர்களும் இறை மறுப்பு கொள்கை உடையவர்களும், அந்த இறை மறுப்பு கொள்கை மட்டுமல்ல, இந்த முக்திக்கு தடையாக இருப்பது எது என்றால் இங்கே இல்லறமே என்றார்.
துறவரம் தான் முக்தின்றார்கள். ஆனால் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று நம்முடைய பிராட்டியார் சொன்னார் என்றால் இல்லறத்தில் வாழ்ந்து கூட. அப்ப இல்லறத்துல வாழ்றதுன்னா என்னது? உடலோடு கூடி இந்த உலகத்தோடு கூடி உறவாடி, உறவுகளோடு உறவாடி, அப்படி உறவாடி நாம் வாழும் போதும் இது இறைவனால் எனக்கு தரப்படும் அந்த மெல்லிதான ஒரு இழை நம்முடைய உள்ளத்திற்குள்ள சதா காலம் இருக்கும். அது இன்பம் வந்தா வரும், துன்பம் வந்தா போயிரும். இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் இருக்கணும். அதுதான் முதல்ல முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்ப பார்க்க போற 13வது பாடல், கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனை விடுதி கண்டாய். விடலில் அடியார், விடல் இல் அடியார், விடலில் அடியார். இந்த வார்த்தை ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. அதை நீங்க தனியா பிரிச்சு எழுதி வச்சுக்கோங்க. விடலில் அடியார்னு இருக்கு 4வது வரியில. விடல் இல் அடியார், அதாவது 2 எதிர்மறை, 2 negatives 1 positive வாங்க. விடல் இல் அடியார், அதை தனியா எழுதி வச்சுக்கோங்க. உடல் இளமே மண்ணும், உடல் இளமேன்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு. அர்த்தம் இளமே என்ற மாத்திரத்தில் இல்லமே, இளம் என்பது அங்க குறைவுபட்டு வருகிறது, நகரமே குறைவுபட்டு வருகிறது. இல்லமே, உடல் இல்லமே. மண்ணும் முத்திரகோச மங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே. 3 வகையா சொல்றார். அதையும் தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. நம்பர் 1, 2, 3 போட்டுக்கங்க. மடலின் மட்டே, மட்டே, மணியே மாணிக்கம், அமுதே. இந்த 3 வகையா இருக்கக்கூடிய இறைவன் என் பொருட்டாக, நான் எப்படி இருக்கேன்? நாய் மாதிரி இருக்கேன். முதல்ல சொல்லிட்டார். என் மது வெள்ளமே அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். எல்லா இடங்களிலும் தன்னை தாழ்த்தி கொண்டு, அதுக்கு நேத்தே நம்ம கந்தர் அலங்காரத்துல ஒரு வார்த்தையை பார்த்தோம், நைச்சியா அனுபவம். அதாவது தன்னை தாழ்த்தி கொள்ளுதல், அந்த தவறையெல்லாம் தன்மீது ஏற்றுக்கொள்ளுதல். ஆனா இவங்க மேலான நிலை. கணிக்க வாசகர் எப்படிப்பட்டவர் என்ன? நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மா. இறைவனே இங்கே மானுட சட்டை தாங்கி குருவாக வந்தார் என்றால் அப்ப என்ன ஒரு பக்குவம் இவருக்கு. ஆனாலும் தன்னை நாயில் கடைப்பட்ட நம்மையும் அப்படிம்பார். தன்னை அப்படியே இழிவுபடுத்தி, அதாவது மற்றவங்க செய்த தவறெல்லாம் தன் மேல போட்டது மாதிரி நான் இவ்வளவு இழிவாக இருக்கிறேன் என்பது போல தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்லுதல். இது ஒரு புறம் எப்படி அப்படின்னா, பணிவான் தன்மை ஒண்ணு இருக்கு, ஆனாலும் கூட அவர்கள் நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியாத நிலை. அவர் எவ்வளவு ஒரு பக்குவ நிலை. ஆனாலும் நம்மை போன்ற பெத்தான்மாக்கள், அதெல்லாம் முத்தான்மாக்கள், எல்லாத்தையும் நீக்கியவர்கள். மனம் அப்படியே மாயா கர்மம் மட்டும் இல்ல, அனுபவம் அடங்கிய நிலை, முத்தான்மாக்கள். ஆனால் நாமோ பெத்தான்மாக்கள். 3 மலங்களோடு கூடி இந்த உலக இன்பமே பெரிது என்று உடலோடு கூடி உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பெத்தான்மை. நாம் உணர வேண்டும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் அப்படி அவர் சொல்றார் அப்படின்னா, நாம் உணர வேண்டும். திருவாசகம் அப்படின்றது எளிய மக்கள். எளிய மக்கள்னா இல்லாதவங்க, கஷ்டப்பட்டவங்க அப்படி இல்லை. அறிவில் குறைந்த, அறிவில் அறியாமையோடு கூடிய அந்த பெத்தான்மாக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் உங்களை விட கீழானுவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து அவர்களோடு சேர்ந்து நிற்ற தன்மை. அப்படி இருந்தா தாங்க நாம இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கிடுவோம். அவங்க நிலையில அங்கிருந்தே சொன்னா நம்மால அதை உணரவும் முடியாது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இத சாதாரண புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்போ சின்ன குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு மிஸ் ஆசிரியரை போட்டிருக்காங்க, ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. அந்த ஆசிரியர் நிறைய படிச்சவங்க.
அந்த ஆசிரியர் நிறைய PhD வரைக்கும் படிச்சிருக்கா. வேற எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு வைங்களேன், இந்த ஸ்கூல்ல தான் வேலை கிடைச்சது. சரி அப்படி இப்போதைக்கு இருக்கட்டுமே வந்திருக்கு. இப்ப இந்த ஆசிரியருக்கு மேலிடம், இப்ப கரஸ்பாண்டோ பிரின்சிபலோ அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. போட்டு இந்த சின்ன கிளாஸ், அதாவது LKG UKG KG ஸ்டூடெண்ட், இந்த KG ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க பாடம் நடத்த போறீங்க. அப்ப இந்த KG ஸ்டூடெண்ட் பாடம் நடத்தணும்னா நீங்க இறங்கி வரணும். நீங்க எவ்வளவு PhD படிச்சிருக்கீங்க, அப்ப எல்லாம் பெஸ்ட் இல்ல, படிச்சிருக்கீங்க, நல்ல டேலண்ட் தான், நல்லா நடத்துவீங்க. ஆனா அவங்களுக்கு சொன்னா அது புரியும். அப்ப இந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன பிள்ளையா, அதாவது ஒரு 10 வயசு பிள்ளையா இருந்தா பேசினா எப்படி இருக்குமோ அப்படி பேசினா இந்த 5 வயசு பிள்ளைக்கு புரியும். அது மாதிரி இறக்கி வந்து பாடம் நடத்துதல் இன்னைக்கும் கண்கூடா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன, மிஸ் சத்தமோடு சொல்றாங்க, நம்மளும் சத்தமோடு சொல்லுவோம். நம்ம சத்தமோடு சொன்னா அதுவும் சத்தமோடு சொல்லும், நம்ம டல்லா சொன்னா அதுவும் டல்லா சொல்லும். இதை நம்ம கண்கூடா பாக்குறோம். நம்ம ஆக்ஷனோட சொன்னா அதுவும் ஆக்ஷனோட சொல்லும். நாங்களே இப்ப ஸ்கூலுக்கு போறதுனால இதை அனுபவிக்கிறேன். எப்படி ஆக்ஷன் சொல்றோமோ அந்த ஆக்ஷன் அப்படி. அது கூட நான் ஒரு நேரம் ஆக்ஷன் நம்பாடுக்கு போடுவேன், அதை பிடிச்சுக்கிடும். அடுத்த நேரம் வேற போட்டா அவங்க முதல்ல சொல்லி கொடுத்ததை இறுக்கமா பிடிச்சு வச்சுக்கோங்க. ஆச்சரியமா இருக்கு, ஐயோ நம்ம தப்பு பண்றவே, ஒண்ணு சொல்லி கொடுத்த இப்போ ஒண்ணு வேற மாதிரி வருதே அப்படின்னு கூட நினைப்பேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு ஏற்றாற் போல இறங்கினால் அவர்களுடைய உள்ளத்திலே பதிவு என்பது ஏற்படும். இந்த அருளாளர்கள்லாம் என்ன ஒரு நிலையில இருந்து இறைவனை நேரில் கண்டு மானுட சட்டை தாங்கி வந்தார் இறைவன் என்றார். எல்லாராலையும் நம்மள உணர முடியுமா? அவர்கள் உணர்ந்து அந்த இறைவனோடு கலந்து உறவாடி இருந்த. ஆனால் இப்ப சொல்றாரு பாருங்க, கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம். சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்துல அளவரண்டு போனாலும் ஏதோ ஒண்ணு எப்படியோதான் குடிக்குமா அப்படிப்பாங்க. இந்த நாய் தான், இந்த நாய் அதனுடைய தன்மை என்ன, நாவினால் நக்கி உண்ணுதல். அத தண்ணியையும் அப்படிதான் வரும், மொத்தமா வாய் வச்சு அப்படி ஒண்டு அதிகமா குடிக்க தெரியுமானா அதுக்கு தெரியாது. அதனுடைய தன்மை நாவினால் கொஞ்சோண்டு வரும், அவ்வளவு தண்ணி இருக்கும், கொஞ்சோண்டு தான் அதுக்கு உள்ளுக்குள்ள போகும். இவ்வளோண்டு அந்த நாவினால் எடுத்து நக்கி குடிக்கிறது அப்படின்னு. அப்படி உன்னுடைய கருணை எப்படி இருக்கு அப்படின்னா கடலை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி கடல், அந்த கடல் பிரவாகம், அதுவும் அலை எப்படி வருது, ஒரு நொடி கூட விடாது மீண்டும் 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 பிரவாகம் எடுக்கும் கடல் அலை போல இந்த கருணை பொங்கி 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 பொங்கி. அதுவும் இந்த நமக்கு திருவம்பாவையில பாத்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தில், அந்த மடுவில், அந்த மடு எப்படிப்பட்டது, மீண்டும் மீண்டும் பொங்கி பொங்கி அருள் நீர். அந்த அருள் நீரில் மீண்டும் மீண்டும் அப்படியே உள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து, மேல இருந்து மேலோட்டமா இப்படி எடுக்கிறது இல்ல, ஆழ்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து. எவ்வளவு அருமையா நமக்கு திருவம்பாவை எடுத்து சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அந்த கருணை கடல் அளவாக பொங்கி பிரவாகம் எடுக்கும் கடல் அலையாக இருந்தாலும், ஆனா பருகிறவன் அதான் சொல்றவன் எப்படி இருந்தாலும் கேட்கிறவனும் சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பதானே அதுக்கு பயன் அப்படிம்பாங்க. அது போல இங்கே நீ இவ்வளவு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன், நாய். ஒரு நாயில் கடைப்பிட நிறைய இடங்கள்ல நாயை கொண்டு வர்றாரு ஓமையா, நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு பொருள்ல கொண்டு வர்றாரு. இந்த இடத்துல நாய் நக்கி, அப்ப அதனுடைய தன்மை, நாயுடைய தன்மை, அதுக்கு அவ்வளவுதான் தன்மை. இப்படிதான் பருக முடியும் அந்த நீர். அது எவ்வளவு இருந்தாலும் இதனுடைய தன்மை ஒரு சிறு அளவே உள்ள போகும். அப்ப இந்த இடத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு சைவ சித்தாந்த கருத்து
புகுத்தப்படுகிறது. இப்பமே ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அல்ல சைவ சித்தாந்தம் படிக்கிற உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்ப நாயுடைய தன்மை என்ன? நக்கி அந்த நீரை அப்படியே பருகுதல். அப்ப அந்த நாவினால் நக்கி எடுக்கும் போது சிறிதளவே உள்ள போகுது. முழுமையா நிறைய வயிற்றுக்குள்ள பசி இருக்கும், தண்ணி தாக இருக்கும், ஆனா உள்ள போறது என்னவோ கொஞ்சம் தான். யோசிச்சு பாருங்க, உயிர் அறிவு பொருள், அந்த அறிவு ரிசீவிங் பாயிண்ட், கொடுக்க 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 வாங்கக்கூடிய ரிசீவிங் பாயிண்ட். அப்ப இந்த கொடுக்க கொடுக்க எல்லாத்தையும் வாங்கணும் இல்லையா? எல்லாருக்கும் சொன்னது அப்படியே புரியுதா? ஒரு சிலருக்கு கொஞ்சம் புரியுது, இன்னொரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் புரியுது. ஒரு சிலர் சொன்ன மாத்திரத்துல எல்லாவற்றையும் சொல்லாதவற்றையும் சேர்த்து உணர்ந்து கொள்கிறார். அப்ப இதனுடைய பக்குவ நிலை எப்படி இருக்கு பாருங்க. தலை, இடை, கடை. அப்ப 3 கேட்டகரியா போடலாம். அப்ப அந்த அறிவின் தன்மை, அறிவின் தன்மை 3 நிலையா. தலைநிலை, இது கற்பூர புத்தி, பக்கத்துல கொண்டு வந்து டக்குன்னு படிச்சு. இன்னொன்னு கரிக்கட்டை, அப்புறம் வாழை மட்டை, இப்படிதானே. அப்ப அந்த அறிவின் நிலை, இந்த இடத்துல நாய் என்பது நாய் நக்கி என்ற மாத்திரத்தில் நாயோட தன்மை என்னுடைய தன்மை உள்ளதாப்பா இருக்கு. ஏன்னா உயிருடைய அறிவு, அந்த அறிவிலே இருக்கும் மலம், அந்த மலத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை, ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை அங்க போட்டிருக்கா பாருங்க. நீ கடல்ல அலை மாதிரி கருணை அப்படி பொங்கி பொங்கி பிரவாக எடுக்குது, எனக்கு தாகம் இருக்கு, ஆனா அனுபவிப்பதற்கு இந்த கருவிகரணங்கள் எல்லாம் ஒத்து வரணுமே. இந்த கருவிகரணங்கள் என்னுடையது அல்ல என்ற உணர்வு எனக்கு வரணுமே. இதெல்லாம் வந்தாத்தான இன்னொரு கரணம் என்னோடு சேரும். எதுல சேரணும்? உயிரோட அறிவுல சேரும். இந்த கருவிகரணங்கள்லாம் உடலோடு இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கரணங்கள் மிக வேகமாக இழுத்து உள்ள கொண்டு வருது. அது கொண்டு வர்றதுக்கு இந்த ஐம்புலன்கள், நமக்கு ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் எல்லாம் பயன்படுது. ஆனா இவையெல்லாம் உலக விடயங்களைத்தான் உள்ளே கொண்டு வரும். இறை அருளை, அந்த இறை அருளை பருகுதலும் உணர்தலும் அனுபவித்தலும் இதற்கு பயன்படும் கரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை இந்த இடத்துல நீங்க போட்டா பதில் இவரே சொல்றாரு, அவன் அருளாலே அப்படின்ற, அவன் தாழ்வனை. அப்ப இந்த இடத்துல என்னுடைய கரணங்கள், என்னுடைய கருவிகள் என்னுடையது அல்ல, இவை ஜடம் அப்படின்ற ஒரு உணர்வு அப்படியே நவுண்டு வந்தால் இன்னொன்று என்னை பற்றி கொள்ளும். ஏன்னா உயிருடைய அறிவு ஏதேனும் ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கும். எந்த ஒன்றையும் பற்றாமல் இதால் நிற்க முடியாது உயிர். ஒண்ணு இது, இல்லைன்னா அது. இதை விடு, இது பற்றிக்கொள், அதாக பற்றிக்கொள். திருவருள் என்ற ஒன்று பற்றி கொண்ட மாத்திரத்தில் இப்ப இந்த வரிக்கு வாங்க. கடலினுள் நாய் நக்கி ஆங்கு, அந்த இடத்துல உன் கருணை கடலின், உன்னுடைய கருணை எப்படி இருக்கு? கடல் மாதிரி இருக்கு, கடல் மாதிரி இருக்கு. அது உணர்வு. அப்ப அந்த பக்குவ நிலை இங்க புரியுது. அவர் வார்த்தையில நாய் நக்கின்னு சொன்னாலும் அப்ப அந்த நிலை என்ன அப்படின்னா, நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய உயிர் அறிவு பக்குவம் இல்லாததால் என்னால் அனுபவிக்க முடியல, ஒரு குறிப்பிட்ட அளவே என்னால் எடுக்க முடிகிறது என்பதை சொல்லும் போது நாம அந்த இடத்துல நிக்கிறோம். பெத்தான்மாக்களாக நாம நிக்கிறோம் இந்த இடத்துல. ஆனால் பெத்தான்மாக்களாக இருந்தாலும் முக்தி வேண்டும், இறைவனோடு ஒன்ற வேண்டும் என்ற உணர்வு நிறைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை ஊடாக அழகாக அந்த இடத்துல சொல்றார். அது இல்லைன்னா இது வராது, அது இல்லைன்னா வராது. அதுக்கு கூட நம்ம அடிக்கடி நானே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மீண்டும் 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 இறைவனை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்ற தாகம் உள்ளவர்களாக இருக்கும்.
இப்ப கோயிலுக்கு போறோம், இறை வழிபாடு செய்யறோம். இறை வழிபாட்டுல எதை வைக்கணும்? நீ வேண்டும், நீ வேண்டும், உன்னையே எனக்கு தர வேண்டும். எது வேண்டும் வேண்டும் என்று கேட்க வேண்டும். வேண்டாமேனா அவங்க வச்சுக்கிட்டோம். நம்ம வேணும்னு கேட்கணும். எதை கேட்க வேண்டும்? உன்னையே தர வேண்டும். ஏன்னா சாமி தன்னையே தருவதற்கு தயார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. அப்ப அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறார். நாம் பெறுவதற்கு தயாராக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப சரி, பெறுகிறதுக்கு தான் நமக்கு அதுக்கு தகுதி இல்லைனாலும் கேட்கறதுக்கு முதல்ல ஆர்வம் வரணுங்க. கேட்கணும். எதை கேட்கணும்? இறைவா நீயே வேண்டும், நீயே வேண்டும், நீயே. இதை மட்டும் எனக்கு போதும். அடிக்கடி நான் உங்களுக்கு இதை சொல்லி, கோவிலுக்கு போனா அங்க இருக்க மூர்த்தங்களை பார்த்தா உள்ள இருக்க மூர்த்திமான் தெரியணும். மூர்த்திமானை பார்த்து நாம் கேட்கும் கேள்வி, எப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு சாமி கேட்பாரு. கண்டிப்பா கேட்பாரு. உடனே பெரிய பட்டியல் போட சொல்லணும். நீதாப்பா வேணும், அதுக்குதான் வந்தேன், நீ மட்டும் போதும், இந்த உலக விடயங்கள் எது எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தட்டு தட்டிருங்க. சாமி பக்கத்துல இருந்து உட்கார்ந்துருவாரு. அவ்வளவுதான். இந்த வார்த்தை, 2 வார்த்தை இதுதான். கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனை. என்னால விட்டுட்டு போக முடியாதுப்பா. நான் நாய் அளவுலதான் இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்ற அளவுதான் இருக்கேன். ஆனா உன்னுடைய கருணையோ அளவு கிடந்த கடல் போல பொங்கி பொங்கி பிரவாகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கடலின் உள்ளம் விடல், அதை உணர்ந்ததால் அதை விட்டுட்டு போகிறதுக்கு என்னால முடியாது. விடல் அறியேனை, விட்டுவிட முடியாத நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன். தாகத்தோடு இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு முழுமையா அனுபவிக்கிறது எனக்கு தகுதி இல்லை. விடல் அறியேனை விடுதி கண்டாய். நீ விட மாட்ட, அவ்வளவுதான். விடுதி கண்டாய், விட மாட்டாய். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் சொல்றேன். விடல் இல் அடியார், அதுதான் இந்த பாடல்லையே ஹைலைட்டான ஒரு வார்த்தை. விடல் இல் அடியார் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது விடல் அப்படின்னா ஒரு கணமேனும் இறைவனை விட்டு பிரியாத தன்மை இல்லாத. விடல் விட்டு பிரியாத, இல்லாத, விட்டு பிரியாத தன்மையை உடைய அடியார், விடல் இல் அடியார் என்பதாக. அந்த விடலில் அடியார் உடல் இளமே மண்ணும். அப்ப அந்த விடலில் அடியார் யார்? பக்குவம் பெற்ற அம்மாள். அதாவது அப்பதான் 3 நிலை பார்த்தோம். தலைநிலை, கடைநிலை, இடைநிலை, கடைநிலை. அது அறிவுடைய பக்குவம். இப்ப இதுலயும் 3 நிலை பார்க்கணும். இந்த விடலில் அடியார்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்க்க, இதுல 3 நிலை பார்க்கணும். இதுல 3 நிலை என்ன அப்படின்னா, அன்பு நிலை. இறைவன் மீது கொண்ட அன்பு. அந்த அன்பு தலை அன்பாக, இடை அன்பாக, கடை அன்பாக. நாம எந்த கேட்டகரியில இருக்கோம் நம்மளே ஒரு பரிசோதித்து பார்க்க. தலை அன்பு அப்படின்னா சதா காலமும் இறை நினைவு, இறைவனை விட்டு பிரியாத அந்த நினைவெல்லாம் இறைவன, அந்த இறைவன் இறை நினைவிலேயே இருக்கிறது. இது மேலான தலை அன்பு. இப்படிப்பட்டு இருந்தவர்கள் தான் நம்முடைய அடியார் பெருமகள். மணிக்கவாதகருக்கு தான் ஒரு கணம் கூட விட்டு பிரியாதவர்கள். இன்னும் சொல்ல போனா இவர்கள் பக்குவம் பெற்ற மக்கள். ஏன்னா ஆணவமலை இருக்கிற வரைக்கும் அது விபரீதமாக, விபரீத குற்றமாக இந்த உலகத்தையே அனுபவிக்கும் தன்மையாகத்தான் இருக்கும். ஆணவ மனம் என்றைக்கு அடங்குகிறதோ, பக்குவம் அடைகிறதோ, அன்றைக்குத்தான் இறை உணர்வு மேலோங்கி இருக்கும். இதுதான் தலையான நிலை. அப்பதான் அன்பு, தலை அன்பு, இறைவன் செய்யும் உபகாரம். இது சொல்லப்போனா 11ஆம் நூற்பா. இந்த 11ஆம் நூற்பாலதான் காணும் உபகாரம் வருது. ஆகா, என் பொருட்டு இறைவன் உடனாக நின்று, இந்த உயிர்களாகிய எமக்கு உடனாக நின்று காண்கிறான் என்ற உணர்வு, அந்த காணும் உபகாரம். அஞ்சாசூத்திரம்லாம் காட்டும் உபகாரம், இது காணும் உபகாரம். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் சூத்திரத்துல பாத்தீங்கன்னா
இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவிலேயே அழகா சொல்வார். ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர போகமாய் தான் விளைந்த பொற்பினான். ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான். உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் காணானோ உற்று. அருமையான ஒரு எடுத்துக்காட்டு வெண்பாக அங்கு அமைந்து உள்ளது. இறைவனோடு அந்த ஒன்றித்து இறைவனை சார்ந்து நிற்கும் அந்த உயிர், அது நல்ல ஒரு பக்குவ நிலையில் உள்ள அந்த ஆன்மா. ஏகமாய் நின்ற அந்த இறைவனோடு ஒன்றித்த நின்ற, அதுலதான் அப்படி சொல்றாரு. உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தால் உற்று காணானோ. அருமையான வார்த்தை, எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. இந்த இடத்துல விடல் இல் அடியார் என்ற தலை அன்பில் அப்படியே நின்ற அந்த பெருமக்கள் இறைவனோடு ஒன்றித்து அவன் செய்யக்கூடிய உபகாரங்களை உணர்ந்து 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 அவன் மீது அன்பு பெருகி நின்ற அந்த நிலை. இன்னும் சொல்லப்போனா நமக்கு திருவருட்பேர்ல இன்புறு நிலையில அழகா சொல்லுவாரு. ஒன் பொருட்கண் உற்றார்க்கு உருபயனே அல்லாத கண்படுப்போர் கைப்பொருள் போல் கான். ஒன் பொருட்கண் மேலான அந்த அறிவே வடிவான அந்த மெய்ப்பொருளாகிய சிவத்தில் அப்படியே அழுந்து இருக்காங்க பாருங்க. உற்றார் அப்படின்னா அப்படியே அதுல அழுந்தி நின்ற அன்பர்கள். அது எப்படியா? உருபயனே அல்லாத அப்படின்னா அந்த பேரின்ப நுகர்ச்சி, அதை தவிர எதையும் வெறுப்பாத, உலகத்துல உள்ள எதையும் வெறுப்பாத அவர்களுக்கு எப்படி இருக்குமா? கண்படுப்போர் கைப்பொருள் போல. தூங்கும் போது எப்படி கையில இருக்கிறதெல்லாம் வெளியே போகுதோ அது போல உன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு, உன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாபாடி எல்லேடம் பட்டாமோ. எல்லாம் அப்படி இதோட சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட மேலான தலை அன்பு உடையவர்கள் அப்படின்றது அழகாக சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. ஞானமதில் ஞான நெட்டை உடையோர்க்கு நன்மை இல்லை தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை. அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சீலமில்லை, தவமில்லை, விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை, தியானம் இல்லை. எவ்வளவு ஒரு மேலான நிலை பாருங்க. இந்த நிலைதான் மேலான ஒரு தன்மை என்பதாக. இது தலை அன்பில் அப்படியே சதா காலமும் அதோட தைல தாரை போல இடைவிடாத அன்பிலே அப்படியே நிலைத்திருத்தல். இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும்னா கூட மங்கையர்க்கரசி அம்மையார் பாண்டிய நாட்டுக்கு ஞானசம்பந்த பெருமான் பாண்டிய நாட்டை மக்களை காக்க வேண்டும், சமணத்திலிருந்து சமணமாகிய இருளிலிருந்து எடுக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி இறைஞ்சி தன்னுடைய அமைச்சர்களிடம் ஆலோசனை கேட்ட போது அதுல அந்த அமைச்சர் சொல்றார் ஞான சம்பந்தர். அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்றார். ஞான சம்பந்தர் என்ற ஒரு ஞானப்பால் உண்ட குழந்தை. ஞான சம்பந்தர் சொல்லும் போதே, அந்த பெயர் நாமத்தை சொல்லும் போதே இந்த அம்மைக்கு பொங்கையிலிருந்து பால் வழிந்தது. என்ன ஒரு தலை அன்பு பாருங்க. கேட்ட மாத்திரத்திலே அந்த நாமத்தை கேட்ட மாத்திரம். அப்ப அந்த ஒரு பால் வலியுது அப்படின்னா குழந்தைய பெத்து அந்த குழந்தை பசியில அழுகும் போது வெளிப்பட்டு வரும். இன்னும் சிலருக்கு வாய் வச்சாதான், அந்த முளையில் வாய் வைத்தால் குழந்தை வாய் வைத்து இழுத்தா வெளியே பால் வரும். இது கடை அன்பு. குழந்தை அழுகும் போது வெளியே வந்ததுன்னா கொஞ்சம் இடை அன்பு. குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சு வந்தானா தலையன்பு. ஒரு சாதாரண உலகியல் தாய்க்கே இப்படி தலையன்பு இடையன்பு கடையன்பு உண்டு. அதனாலதான் மணிக்கவாசகர் சொன்னால் பால் நினைத்து ஊட்டும் தாயினும். எந்த தாயை சொல்றார்? மேலான தாய், தலை அன்பில் உள்ள தாய். அந்த அடுத்து ஒரு விகுதி கொடுக்கிறார். அந்த விகுதி என்ன? அதை காட்டிலும் மேலான.
உத்தாயினும். என்ன ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. இப்ப இந்த இடத்துல அந்த தலை அன்புதான் இங்கே வருகிறது. உடலில் அடியார், விடலில் அடியார், விடல் இல் அடியார். ஒரு கணமேனும் உன்னை விட்டு பிரியாத அந்த தன்மை, விட்டு பிரியாத தன்மை உடைய அடியவர் பெருமக்கள், தலை அன்பிலே கடைப்பட்டவர்கள். இவர்கள் எப்படி இருப்பார்களாம்? மூன்றாய தன்மை தோன்றாத நிலையிலே இருப்பார்களாம். மூன்றாய தன்மை அவர் தம்மின் மிக முயங்கி தோன்றாத இன்பம் அது என்று சொல். அப்படிம்பார். அப்படிப்பட்ட இது அனுபவிக்கும் பொருள், இது அனுபவம் என்ற மூன்றுமே இல்லாது. நுகர்பவன், அறிவு, நுகரப்படும் பொருள், மூன்றுமே இல்லாத அந்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிலையைத்தான் இங்கே மிக அழகாக இந்த வார்த்தையாக விடல் இல் அடியார் என்று அந்த பக்குவத்தை மேலான தலை அன்பிலே நிலைத்த அந்த அடியார். அப்படிப்பட்ட அடியார்களின் உடல் இளமே, அந்த உடலையே தனக்கு இளம் என்றால் இல்லம், இல்லமாக கொண்ட இறைவன். மண்ணும், மண்ணுதல் என்றால் நிலைத்த தன்மை. எந்த ஆன்மா இறைவனோடு ஒன்றிட்டு தலையாய அன்பிலே இருக்கிறதோ அந்த ஆன்மாவின் உடலை தன்னுடைய இல்லமாக கொண்டு வாழும் இறைவன். ஊன் உடம்பு ஆலயம். இந்த ஊன் உடம்பு ஆலயம் யாருக்கு என்றால் இப்படிப்பட்ட தலையன்பில் உள்ளவர்களுக்கு. உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம் என்று திருமூலதேவநாயனார் சொல்றாருன்னா யாருக்குன்னா இந்த பக்குவ நிலையில் தலையன்பில் உள்ள அந்த ஆன்மா. அருமையான ஒரு வார்த்தை. விடலில் அடியார், உடல் இளமே. அப்படிப்பட்ட உடலையே தன்னுடைய இல்லமாக மண்ணும் அந்த நிலைத்த தன்மையில் இருக்கும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. இப்படிப்பட்ட இறைவா எம்பெருமானே, நீ எப்படி இருக்க தெரியுமா? இப்பவும் 3 கொண்டு வரல. ஒரு 3 அறிவுல, அப்புறம் ஒரு 3 அன்புல, இப்ப ஒரு 3 அனுபவத்துல. அந்த அனுபவம் எப்படி வருது பாருங்க. மடலின் மட்டுனா தேன். இன்னும் இந்த இதழ் பிரிந்து வெளிவராத தேன். மடல்னா அந்த இதழுக்குள்ள இருக்கிற தேன். அப்போ அந்த தேன் எவ்வளவு எச்சில் படாத தேன், ருசியான தேன், பூச்சிகள் எல்லாம் வைக்காத தேன். அதான் மடலின் மட்டேன். வெறும் மட்டேன்னு சொல்லல, மடலின் மட்டேன். அது உள்ளுக்குள்ள அந்த பூவுடைய அந்த இதழுக்குள் அல்ல மூடப்பட்டு பக்குவமாய் இருக்கக்கூடிய தேன். யாராலும் பருக முடியாத தேன், வாய் வைத்து பருக முடியாத தேன். அப்படிப்பட்ட உயர்ந்த தேன், உயர்ந்த நிலையை அங்கே சொல்லப்படுகிறது. ஆனா தேன் அப்படின்னு சொல்லும் போது, தேன் தான் நாங்க இங்க வாங்கிக்கிடுவோமே, அதே போல இருந்தா எடுத்து இங்க கொண்டு வந்துடுறாங்களே. ஆனா பூச்சியின் வாயிலாக நமக்கு இங்கே மடலிக்குள்ளே இருக்கும் தேனாக இருப்பது இங்கே இறைவனுடைய ஹைலைட் ஆன மடலின் மட்டே தேனாக சொல்லப்படுகிறது. இது அனுபவம். இந்த இப்ப வர்ற 3 அனுபவம். யாரு அனுபவிக்கிறா அதை மட்டும் போ. இது தேனை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க. அந்த தேனா இருக்கிறது யாரு? சாமி தான், இறைவன் தான், அந்த சிவன் தான். அந்த சிவம் தேனாக இருக்கிறது. யாராலும் பருகப்படாத, வெளிப்பட்டு தெரியாத, பூச்சி அரிக்காத, பூச்சியின் வாயிலிருந்து வராத அந்த தேனாக இருக்கிறது மடலின் மட்டே. அடுத்து மணியாக இருக்கிறது. சாதாரண தேன் மட்டுமா? மணிக்கம் பண்ற மணிக்கம் எப்படிப்பட்டது? மருந்தாக விருந்தாகன்னு சொல்லுவாங்க இல்லையா? மாணிக்கக்கல் எதுக்கு? இந்த நவரத்தின கல்லில் ஒன்றாக. நவரத்தினங்கள் அணிவதே நம்முடைய தோஷங்கள், குற்றங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு. இன்னும் நல்லா சொல்ல போனா விஞ்ஞான முறைப்படி சொன்னா, உடம்பு ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்னா மாணிக்கக்கல் போடுங்களேன் உடம்புல, அது கொஞ்சம் குளிர்ச்சி, உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை தரும் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. இன்னைக்கு உண்டு அதெல்லாம். கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அழகுக்கு அழகும் ஒரு புறம். நல்ல அந்த சிவப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் மாணிக்கக்கல், தனியா தெரியும். அடுத்து உடலுக்கு நன்மை தரக்கூடியது ஒன்று. இறைவன் அப்படித்தானே இருக்கிறார்.
உடலுக்கு நன்மை தருபவனும் உயிருக்கு இன்பம் தருபவனுமாக, இந்த உயிருக்கு இன்பம் தருபவனாக இருக்கிறானே மாணிக்கம். அதுவும் காஸ்ட்லியான ஒன்று. தேன் கூட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு எல்லாரும் வாங்கிக்கலாம், அல்லது பூல இருந்து எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளையில நாங்க ஒவ்வொரு பூவா எடுத்து 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 வாயில வச்சு 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 அதை சாப்பிட்டு அதெல்லாம் கிடைக்கக்கூடியது தானே. இப்பெல்லாம் அந்த அந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் அனுபவம் இருக்குதானா எங்களுக்கு தெரியல. உண்மைக்கு நாங்க அனுபவிச்சதுல இந்த பிள்ளைங்க இப்ப அனுபவிக்காங்களான்னு தெரியல. ஓடி 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 அது ஒரு காலகட்டங்க. அந்த அனுபவம் அந்த இன்பம் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு தெரியும். மடலின் மட்டாக இருக்கும் இறைவன் எம்பெருமான், இன்ப அனுபவத்தை தரும் இறைவன் எம்பெருமான், நன்மையே தரும் இறைவன் எம்பெருமான். அதையும் மறக்க கூடாது. தேன் என்பது விருந்தாக மருந்தாக இன்பச் சுவை தரும் பொருளாக இருக்கும் இறைவன் எம்பெருமான். நோய்க்கு மருந்தாகவும் வருகிறான், விருந்தாகவும் வருகிறான், இன்பம் தரும் பொருளாகவும் வருகிறான். அடுத்து மாணிக்கமாக, விலையுயர்ந்த பொருள், சாதாரண பொருள் கிடையாது, மாணிக்கமாக வருகிறான். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது. மாணிக்கம் வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும், போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், இப்படியெல்லாம் இருக்கிறது. அந்த மாணிக்கமாக மணியே. அடுத்து அமுதே, தேவாமிர்தம். அந்த அமுதத்தை, அமுதம் வேணும்னா பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். கிடைச்சுதா? அமுதத்தை வேண்டியவர்களுக்கு நஞ்சுதானே வந்தது. நஞ்சை கண்டு பயந்து ஓடினார்கள். இறைவா எம்பெருமானே எம்மை காக்க வேண்டும், ஓலம் ஓலம் என்று ஓடி வந்தார்கள். வந்து இறைவனுடைய காலிலே திருவடியிலே விழுந்தார்கள். இவர்கள் கண்டு பயந்த அந்த நஞ்சு அவ்விடத்தை இவ்விடம் கொடது என்ற மாத்திரத்திலே நம்பி ஆரூரர் அப்படியே கைகளிலே கொண்டு வந்தார். அதனால் அவர் ஆல சுந்தரர், ஆலால சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். அதன் பின்பாக வந்த அமுதம். அந்த அமுதத்தை உண்டவர்கள் யார்? வந்ததெனவோ வந்தது, வரும்போது கடைறதனவோ 2 பேர் கிடைச்சாங்க. ஆனா அதுக்கு முந்தி வந்த நஞ்ச எடுத்தவர் ஒருத்தர், உண்டவர் ஒருத்தர். அதன் பின்பாக வந்த அமுதத்தை உண்டது யார்? தேவர்கள். அப்ப தேவர்களுக்கு மட்டும்தானே அந்த அமுதம். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து எடுத்து அந்த அமுதத்தை உண்டவர்கள் யார்? தேவர். அப்ப தேவர்கள் என்ற ஒரு கேட்டகரி. திருமால் தான் எல்லாத்துக்கும் வந்து எடுத்து கொடுக்குற. அப்ப அந்த தேவர்கள் என்ற அந்த தகுதியை உடையவர். அவர்கள் நல்ல புண்ணியம், சிவ புண்ணியத்தில் சிறந்தவர்கள், தவத்தில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட தகுதி இருந்ததால் இந்த அமுதத்தை உண்ணக்கூடிய அந்த தகுதி அவர்களுக்கு இருந்தது. அப்ப 3 வந்துட்டா, மடலின் மட்டு வந்துட்டு அனுபவம் 3 வகையான அனுபவம். மடலின் மட்டாக இனிமையாக எளிமையாக நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கும் தேனாக இருக்கும் இறைவன். மாணிக்கமாக விலையுயர்ந்த பொருளாக இருக்கும் இறைவன். இந்த மாணிக்கத்தை வாங்கிடலாம், காசு கொஞ்சம் கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாம். அமுதத்தை எங்கெங்க போய் வாங்குறது? அது தேவர்கள் நிலைக்கு நாம உயர்ந்தா அமுதத்தை வாங்கலாம். இப்ப 3 வகையான அனுபவம் வந்துட்டா, இறைவனை அனுபவிப்பதில் இப்படி ஒரு வகை. அப்பா, இதுல நான் ஒரு வகை கூட வரமாட்டேன் போலயே, இதையும் என்னால அடைய முடியாது, அதையும் அடைய முடியாது, அதுவும் அடைய முடியாது. அப்ப எனக்கு எப்படி சாமி கிடைப்பாரு? ஆனா உள்ளுக்குள்ள ஆசை இருக்கே அப்படின்னு இப்ப வரிக்கு போங்க. விடல் அரியேனே, நீ கடல் மாதிரி பிரவாகமா நீ அமுதத்தை கொடுத்தாலும் நான் உன்னை அடையிறதுக்கு ஆசை இருக்கு, விட்டுட்டு போக மாட்டேன், இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன், நீ குடுப்பியான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கேன் இல்லையா? அதனால என்னைய நீ விட்டுருவியா? விட மாட்டேன். இந்த 3ல 1 கிடைக்கிறாது, கஷ்டம்தான். ஏதோ கிடைக்குதா தெரியல, பாப்போம். கிடைக்காது. அதனால நீ இறங்கி வந்த. எப்படி ஒரு PhD படிச்ச ஒரு LKG ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கும் போது இறங்கி வர்றாங்களோ, அது போல நீ இறங்கி வர்ற. எப்படி வர்றனா, என் மது வெள்ளமே, என் பொருளாக, நான் அடையும் பொருளாக, நான் அனுபவிக்கும் பொருளாக. அது எப்படி இருக்கிற? மது என்றால் இந்த இடத்திலே இனிமை தரும் பொருள், நன்மை தரும் பொருள், உடலுக்கு ஆரோக்கியம் தரும் பொருள், அதோடு போதை தரும் பொருள். கல். அதுனா கல்லு. இந்த கல்லு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு போதும், சாராயம் குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும், பிராந்தி குடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும்.
நம்ம கல்லுன்றது எளிமையாக எல்லா இடங்களையும் ஓரளவுக்கு கிடைக்கப்படுகிறது. அந்த காலம் முதலாக நினைக்க கூடாது, எளிமையாக கிடைக்கும். அப்ப இறைவன் எளிமையான என் போன்றவர்களுக்கும் உதவும் வண்ணமாக எப்படி வரானா, மதுவாக வருகிறான். மதுவும் கொஞ்சூண்டு இல்ல, மது வெள்ளமாக வருகிறான், மதுவாக வருகிறான், மது வெள்ளமாக வருகிறான், என் மது வெள்ளமாக வருகிறான். நான் எங்கேயும் போய் அலைய வேண்டாம். அங்க போனேன் தேடினேன், கண்டுபிடிச்சேன், அந்த தேனை போய் கண்டுபிடிச்சு எடுத்தேன், அல்லது மாணிக்கத்தை போய் காசு கொடுத்து வாங்கினேன், அல்லது அமுதத்தை பருகிறதுக்காக தேவர் கட்டக்கரைக்கு உழந்தேன். ஒன்றும் வேண்டாம். என்னுடைய உயிர் அறிவிலே இருந்து கொண்டு எனக்கு போதை தரும் பொருளாக, இன்பம் தரும் பொருளாக, நன்மை தரும் பொருளாக, மதுவாக, அதுவும் வெள்ளமாக, பிரவாகமான வெள்ளமாக. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்க. அனுபவிச்சத அப்படியே கொண்டு வர்ற, நாம அனுபவிக்கணும். என் மது வெள்ளமே, ஏகாரமா போடுற, என் மது வெள்ளமே என்று அந்த சிறப்பு நிலை ஏகாரம். எனக்கு மட்டுமே வெள்ளமாக கரை புரண்டு ஓடும் மதுவாக, அப்படிப்பட்ட மது வெள்ளமாக வரும் இறைவன் எம்பெருமான் என்னிடமே இருக்கிறார். விட்டு பிரியாமல் இருக்கிறார், தருவதற்கு தயாராக இருக்கிறார். அனுபவம் தரும் பொருளாக. மூணாவது அனுபவம். அப்ப அறிவின் 3 நிலை, அன்பின் 3 நிலை, அனுபவத்தின் 3 நிலையாக மிக அருமையான பாடலாக கடலினுள் நாய் நக்கி அங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அறியேனை. விடல் இல் அடியார் உடல் இளமே மண்ணும் முத்தரமோச மங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெள்ளமே என்ற அருமையான வார்த்தை ஜாலத்தை கொடுத்து நம்மையெல்லாம் அப்படியே தட்டி எழுப்பி உனக்குள் இருக்கும் இன்பத்தை பருகு என்று நமக்கு அறவுரையாக, அறிவுரையாக பிரபஞ்சத்திலிருந்து நம்மை நீக்கி இறைவனோடு ஒன்றுபட செய்யும் மணிவாசக பெருந்தகையார் திருவாசக சிந்தனையாக நமக்கு இன்றைக்கு அமைந்தது. எல்லாருடைய உள்ளத்திலும் கேள்வியை எழுப்ப வேண்டும், மிகப்பெரிய சிந்தனையை தூண்ட வேண்டும், இறைவனோடு ஒன்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலமும். ஹர பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி நன்றி. பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.